ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு ஒரு 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிட்டுட்டு 1000 500 குடுத்துறதுக்கு வீட்லயே 1 கிலோ சிக்கன் எடுத்துட்டா சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட் அன்னைக்கு நம்மளே வீட்ல ரெடி பண்ணி குடுத்துடலாம். அந்த மாதிரி தான் சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சிக்கன் வாங்கியாச்சு. சிக்கன் வாங்கும்போது இன்னைக்கு பசங்க காலையிலேயே கேட்டாங்க. சாண்ட்விச் வேணும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமைச்சு குடுத்ததுக்கு அப்புறம் ஏன்டா சமைச்சேன் அப்படின்றத யோசிக்க வச்சுட்டாங்க என் பிள்ளைங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அது என்னன்றது உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ ஒரு 100 கிராம் சிக்கன் வந்து போன்லெஸ்ஸா எடுத்து அது கூட நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் எல்லாமே போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட நான் வந்து கொஞ்சோண்டு எலுமிச்சை பழ சாரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கான மயோனஸ் தான் நான் ரெடி பண்ண போறேன். பூண்டு, முந்திரி, அதுக்கப்புறம் 2 முட்டை போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இது கூட சிகப்பு மிளகாயும் போட்டிருக்கேன். ஸோ இதையுமே நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாயில் ஆனதுக்கு வரைக்கும் சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் ஆயில ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கனை வந்து இதில் போட்டிருக்கேன். இதை நீங்க ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நல்லா சீக்கிரமாவே வெந்து வந்துடும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதுல நீங்களே நீங்க கொத்துவிட்டீங்கன்னாக்கா பஞ்சு போல வந்துடும். அதுக்கப்புறம் அதை நல்லா பிச்சு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோசு, வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து இதுல கேரட்டு, வெள்ளரி பிஞ்சு, அதுக்கப்புறம் கேப்சிகம் இது எது வேணுமோ நீங்க எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆப்ஷன் தான் உங்களுக்கு. நான் இன்னைக்கு இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கூட வந்து நான் மயோனஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். பாருங்க பாயில் ஆன எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதுல நீங்க ஆயில் இட வேண்டாம். இது அப்படியே நீங்க எடுக்கும்போது சூப்பரான கிரீமியான மயோனஸ் ரெடி ஆயிடும். இந்த மயோனஸை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை போட்டோன்னே ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பிரெட் தாங்க. பிரெட் எடுத்துட்டு பிரெட்டுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பிரெட் வச்சு உங்களுக்கு தேவையான ஆயில் போட்டுக்கங்க. இல்லாட்டி நீங்க வந்து நெய் சேர்த்துக்கலாம். இதுல 2ல ஏதாவது ஒண்ணு போட்டு பொன் வறுவலா நீங்க வந்து இப்படி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரான சாண்ட்விச் வீட்லயே ரெடி ஆயிடும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு தாங்க சொன்னாங்க என் பிள்ளைங்க, வாவ் சூப்பரா இருக்கு மம்மி, வீக்லி ஒன்ஸ் வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. நான் ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நான் பிள்ளைங்களுக்கு காசு செலவு பண்றது வீட்லயே ஹெல்த்தியான ஃபுட் நானே ரெடி பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு நீங்களும் ரெடி பண்ணி கொடுங்க. அந்த பெரிய மோர் வீடியோஸ்க்கு உங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.